கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த வேத பாட வகுப்பிலே ரூத் புத்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த சிறிய புத்தகத்துக்கு ரூத் என்கிறதான அந்த பெண்மணியினுடைய பெயர் குறிக்கப்பட்டிருக்கிறது. எபிரேயத்தில் ரூத்துக்கு ரியூத் என்கிறதான ஒரு பெயர் இருக்கிறது. அந்த ரியூத் என்கிறதான அந்த எபிரேய சொல்லிலிருந்து திரிந்து வந்த ஒரு வடிவம்தான் இந்த ரூத் என்கிறதான பெயர் என்று சொல்லப்படுகிறது. இந்த ரூத் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வரலாற்று சம்பவங்கள் நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வந்த அந்த ஆரம்ப காலகட்டத்தில் நடந்தவைகள் என்று கூறப்படுகிறது. நாம் ரூத் 4வது அதிகாரம் அதனுடைய 21-22 வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது அங்கே போவாசை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. போவாசனுடைய தகப்பனாருடைய பெயர் சல்மோன், தாயினுடைய பெயர் ராகாப். ரூத் 4வது அதிகாரம் 21வது வசனம், மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 5வது வசனத்திலெல்லாம் பார்க்க முடிகிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோ கோட்டையை தகர்த்து எரிகோ கோட்டையை பிடித்து அவர்கள் அந்த கானான் தேசத்துக்குள்ளாக நுழைகிறார்கள். அப்போ வேத பண்டிதர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த எரிகோ கோட்டையினுடைய அந்த வீழ்ச்சிக்கு பிறகுதான் சல்மோன் ராகாபை விவாகம் பண்ணியிருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். அப்போ அந்த நியாயாதிபதிகளுடைய ஆரம்ப காலகட்டத்தில் தான் இந்த ரூத் புத்தகத்தில் கூறப்பட்டிருக்கிற அந்த சரித்திர சம்பவங்கள் இடம்பெற்றிருக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. சில வேத பண்டிதர்கள் நியாயாதிபதிகளுடைய அந்த ஆரம்ப காலமாகிய ஒத்னியேலின் நாட்களில் அல்லது ஏகூத்தின் நாட்களில் தான் இந்த ரூத்தினுடைய சரித்திர சம்பவங்கள் நடந்திருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். இந்த சிறிய புத்தகத்தில் 4 அதிகாரங்களும் 85 வசனங்களும் காணப்படுகிறது. ரூத் புத்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ வேத பண்டிதர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நியாயாதிபதிகளின் காலகட்டத்தில் இஸ்ரவேலர்கள் செய்த அந்த பாவத்தின் காரணமாக தான் தேசத்தில் தேவன் பஞ்சத்தை கட்டளையிட்டார். அந்த பஞ்ச காலகட்டத்தில் நடந்த இந்த சரித்திர சம்பவங்கள் தான் ரூத்தினுடைய புத்தகத்தில் பதிவிடப்பட்டிருக்கிறதாக அவர்கள் கூறுகிறார்கள். அதே 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது யூதயாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் தன் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ இந்த 1வது வசனத்தில் பெத்லகேம் என்கிறதான ஒரு ஊரோட பெயர் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இது மிக முக்கியமான ஒரு ஊர். பெத்லகேம் யூதயாவில் உள்ள ஒரு சிறிய பகுதி. இந்த பெத்லகேம் முன்காலத்தில் எப்ராத்தா என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பெத்லகேமுக்கு எப்ராத்தா என்கிறதான ஒரு பெயரும் இருக்கிறது. மீகா 5வது அதிகாரம் 2வது வசனம், ஆதியாகவும் 35வது அதிகாரம் 16-19 வசனங்கள், ஆதியாகவும் 48வது அதிகாரம் 7வது வசனங்கள். இந்த வேத பகுதிகளெல்லாம் படிக்கும் பொழுது எப்ராத்தா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எப்ராத்தா அல்லது பெத்லகேம் எருசலேமிலிருந்து தென்புறமாக 5 மைல்ஸ் தொலைவில் இருக்கிறதாக கூறப்படுகிறது. 5 மைல்ஸ், அதாவது 8 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கிறது. இந்த எப்ராத்தா என்கிறதான இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, ஃப்ரூட்ஃபுல், வளம் நிறைந்த என்றுதான் அதனுடைய பொருள். பெத்லகேம் அப்படின்னு சொன்னா எபிரேயத்தில் பெத்லஹீம் என்று சொல்வார்கள். பெத்லஹீம்
அப்போ பெத்லஹீம் என்று சொன்னால் ஹவுஸ் ஆஃப் பிரெட் என்று அர்த்தம். ஹவுஸ் ஆஃப் பிரெட் என்று அர்த்தம். அதாவது ஹவுஸ் ஆஃப் பிரெட் என்று சொன்னால் அப்பத்தின் வீடு என்று பொருள். அப்பத்தின் வீடு என்று பொருள். ஏன் பெத்லஹேமுக்கு ஹவுஸ் ஆஃப் பிரெட் அல்லது அப்பத்தின் வீடு என்று பெயர் வந்தது என்று சொல்லி நாம் சரித்திரத்திலே பார்க்கும் பொழுது, இந்த பெத்லஹேமில் அந்த காலத்தில் இஸ்ரவேல் நாட்டில் மற்ற எல்லா இடங்களில கிடைக்கிற கோதுமையை விட இந்த பெத்லஹேமில் உயர் ரகமான கோதுமைகள் விளைந்ததாக கூறப்படுகிறது. அப்ப இந்த பெத்லஹேமில் உள்ள மக்கள் அந்த கோதுமையினால உயர் ரகமான அப்பத்தை செய்து அந்த பெத்லஹேமில் சிறிய சிறிய கடைகள் எல்லாம் போட்டு விற்கிறதுல வழக்கமாக இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்போ வெளி இடத்திலிருந்து பெத்லஹேமுக்கு யாராவது வந்தாங்கன்னு சொன்னா பெத்லஹேமில் உள்ள அந்த கோதுமைகள் எல்லாம் வாங்கி கொண்டு போவாங்களாம். நான் புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது பெத்லஹேமில் இருந்து தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து வருகிறார். அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு ஜீவ அப்பம் என்கிறதான ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறதை பார்க்க முடிகிறது. இந்த பெத்லஹேமில் தான் ஒரு முக்கியமான குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த குடும்ப தலைவன் அவருடைய பெயர் எலிமலைக்கு. இந்த எலிமலைக்கு யூதா கோத்திரத்தை சார்ந்தவர். ரூத் 1வது அதிகாரம் 1வது வசனம், 2வது அதிகாரம் 1வது வசனம். இந்த எலிமலைக்கு இந்த பெயருடைய எபிரேய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, மை காட் இஸ் கிங். மை காட் இஸ் கிங். என்னுடைய தேவன் எனது ராஜா. அதுதான் எலிமலைக்கினுடைய அர்த்தம். வேத பண்டிதர்கள் என்ன சொல்றாங்க அப்படி சொன்னா, எப்படி போவாஸ் மிகுந்த ஆஸ்திகாரனாக இருந்தானோ அதே போல எலிமலைக்கும் ஒரு மிகுந்த பணக்காரனாக, ஐஸ்வர்யவானாக, மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய பஞ்சம் வருகிறது. அந்த நாட்களில் இஸ்ரவேலில் அநேக ஏழை எளிய மக்கள் இருந்தார்கள். இந்த பஞ்ச காலகட்டத்தில் அவர்களுடைய வயிற்று பசியை ஆற்றுவதற்காக பெரிய பெரிய பணக்காரர்களுடைய வீட்டில் போய் ஏதாவது அவர்கள் அன்றாட வாழ்க்கை அந்த பொருளாதாரத்தில் அவர்கள் ஏதாவது சந்திக்கப்படுவதற்காக கேட்பது வழக்கமாக இருந்ததாக கூறப்படுகிறது. அப்போ நிச்சயமாகவே எலிமலைக்கை தேடி, எலிமலைக்குடைய வீட்டை தேடி ஏழை எளிய ஜனங்கள் எல்லாம் வருவாங்க. அப்பத்துக்காக, கோதுமைக்காக, அவங்களுடைய வயிற்று பசியை ஆற்றுவதற்காக, அன்றாட தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக ஏதாவது ஒரு உதவி செய்வார் என்று சொல்லி எலிமலைக்குடைய வீட்டை தேடி நிச்சயமாக வருவார்கள் என்பது எலிமலைக்கு தெரியும். ஒரு வேத ஆசிரியர் என்ன எழுதியிருக்கிறார் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அது ஒரு இங்கிலீஷில் இருக்கு, நான் வாசிக்கிறேன், கவனிங்க. எலிமெலெக் was a very wealthy man. When a famine struck the land, he feared that the poor and hungry would loot his coffer and warehouses. Therefore, he decided that it would be wise to move away to the field of Moab. இவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த பஞ்ச காலகட்டத்தில் பசினால பாதிக்கப்படுறவங்க, அப்பம் இல்லாதவங்க, ஏழை எளிய ஜனங்கள் நிச்சயமாகவே என்னை தேடி வருவார்கள் என்பதை அறிந்த எலிமலைக்கு தன்னுடைய ஆஸ்தியை, தன்னுடைய செல்வாக்கை, தன்னுடைய அவர் சம்பாதித்து வைத்திருக்கிற எல்லாவற்றையும் தற்காத்து கொள்வதற்காக, காப்பாற்றிக் கொள்வதற்காக இவர் இந்த பெத்லகேமை விட்டு மோவாப் தேசத்துக்கு போகிறதுக்காக
தீர்மானித்தார் என்று சொல்லி அவர் கூறுகிறார். சுருக்கமாக அவர் என்ன சொல்றான்னு சொன்னா, எலிமெலெக் வாஸ் வெரி வெல்தி பட் ஸ்டிஞ்சி அப்படின்னு சொல்றாரு. அதாவது எலிமெலெக்கு மிகப்பெரிய ஒரு செல்வந்தனாக இருந்தான், ஆஸ்தி உடையவனாக இருந்தான். ஆனால் ஏழைகளுக்கு இறங்குறதுல மிக மிக மோச குணம் உள்ளவனாக இருந்தான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நாம் ரூத் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது அங்கே நகோமி என்ன சொல்றா தெரியுமா? நான் நிறைவுள்ளவளாய் போனேன் அப்படின்னு சொல்லுகிறார். அதாவது மோபாப் தேசத்துல போய் எல்லாம் செலவழிஞ்சு வெறும் கையோட அவள் மறுபடியும் பெத்லெஹேமுக்கு வரும் பொழுது அவள் சொல்றா, நான் நிறைவுள்ளவளாய் போனேன் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ பஞ்ச காலத்துல கூட இந்த எலிமெலெக்கினுடைய குடும்பத்தை எல்லாம் ஆண்டவர் நிறைவாய் வைத்திருந்தார் என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக பார்க்க முடிகிறது. நியாயாதிபதிகள் 21வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அதாவது அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்ப எலிமெலெக்கினுடைய இருதயத்துல எது சரின்னு பட்டதோ அதை தான் எலிமெலெக்கு இந்த இடத்துல செய்கிறத பார்க்க முடிகிறது. அவன் என்ன செய்யறான்? பெத்லெஹேமை விட்டு மோபாப் தேசத்துல போகிறதை பார்க்க முடிகிறது. இங்க 1வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, பெத்லெஹேமை விட்டு மோபாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த சஞ்சரித்தான் என்கிறதான இந்த தமிழ் வார்த்தைக்கு சில ஆங்கில மொழிபெயர்ப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? ஆம்பிளிஃபைடு பைபிள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு சொன்னா, went to live temporarily என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. NIV-ல went to live for a while என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அதாவது தற்காலிகமாக கொஞ்ச நாட்களுக்கு அங்க போய் தங்கி இருக்கலாம் என்கிறதான ஒரு எண்ணத்தோடு தான் இந்த எலிமெலெக்கு போகிறதை பார்க்க முடிகிறது. ஆங்கிலத்தில் சஞ்சரித்தான் என்கிறதான வார்த்தைக்கு லகூர் என்கிறதான ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. லகூர் அப்படின்னு சொன்னா டெம்பரரி, தற்காலிகமாக கொஞ்ச நாளைக்கு இந்த பஞ்சம் எல்லாம் மாறி இந்த ஜனங்கள் எல்லாம் அவங்க கர்த்தரால் போஷிக்கப்பட்டு அவங்க மறுபடியும் என் வீட்டில் வந்து அவர்களால் என்னுடைய ஆஸ்திகள் அழிந்து விடாதபடிக்கு கர்த்தர் சந்திக்கிற அந்த காலகட்டத்தில் நான் மறுபடியும் பெத்லெஹேமுக்கு வரலாம் என்கிறதான ஒரு தீர்மானத்தோடு தான் இந்த எலிமெலெக்கு தன்னுடைய குடும்பத்தை, நகோமி தன்னுடைய மனைவியை கூட்டிக் கொண்டு தன்னுடைய 2 பிள்ளைகளை அழைத்து கொண்டு அவன் மோவாப் தேசத்துக்கு போகிறதை பார்க்க முடிகிறது. சஞ்சரிக்கிறதுக்காக, அதாவது கொஞ்ச நாட்கள் தங்குவதற்காக போன இந்த எலிமெலெக்கு மோவாப் தேசத்துல போய் இருந்து விட்டான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ரூத் 1வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, அங்கே இருந்து விட்டார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆங்கிலத்தில் they entered the land of Moab and settled there. அவர்கள் அங்கே இருந்து விட்டார்கள். பாருங்க, கொஞ்ச காலம் இருந்துவிட்டு மறுபடியும் பெத்லெஹேமுக்கு வரலாம் என்ற தீர்மானத்தோடு போன எலிமெலெக்கு அங்கேயே அவன் இருந்து விட்டான். ரூத் 1வது அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கொஞ்ச நாட்கள் போய் தங்கிவிட்டு வரலாம் என்ற ஒரு தீர்மானத்தோடு போன அந்த குடும்பத்தை இந்த மோவாப் தேசத்தினுடைய அந்த சூழல்கள் அவர்களை அநேக வருடங்கள் அங்கே வாசம் பண்ணுவதற்காக அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு நேராக நடத்தினதை நாம் வேதத்தில் பார்க்க முடிகிறது. இப்ப இந்த மோவாப் தேசத்தை குறித்து படிக்கும் பொழுது இந்த மோவாப் தேசத்தில் உள்ளவங்க இந்த ஜனங்கள் எல்லாம் யாருடைய சந்ததிகள் அப்படின்னு சொன்னா, ஆதியாகமம் 19வது அதிகாரம் 37வது வசனம் படிக்கும் பொழுது லோத்துக்கும் அவனுடைய சொந்த மகளுக்கும் பிறந்த அந்த சந்ததி தான் இந்த மோவாபிய சந்ததிகள். இந்த மோவாபியர்கள் ஆர் என்னும் செழிப்பான ஒரு பட்டணத்தில்
குடியிருந்தார்கள் என்று சொல்லி என்னாகவும் 21வது அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மோவாபியர்கள் கேமோஸ் என்கிறதான ஒரு விக்கிரகத்தை வணங்கி வந்திருக்கிறாங்க. என்னாகவும் 21, 29, எரேமியா 48, 46, எரேமியா 48, 7, 1 ராஜாக்கள் 11, 7, 33, உபாகமம் 23, 3-4 இந்த வசனங்கள் எல்லாம் நாம் படிக்கும் பொழுது இந்த மோவாபியர்கள் கேமோஸ் என்கிறதான ஒரு விக்கிரகத்தை வழிபட்டு கேமோஸ் தான் தங்களுடைய தேவன் என்று சொல்லி அந்த கேமோஸை வணங்கி வந்தார்கள் என்று பார்க்க முடிகிறது. இப்போ எலிமலைக்கு அந்த மோபாப் தேசத்துல போய் வாசம் பண்ணுகிறான். அப்போ அவர்கள் பெத்லகேமில் இருக்கும் பொழுது அது ஒரு அப்பத்தின் வீடு என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. பெத்லகேமில் தேவனை ஆராதிக்க முடியும், பெத்லகேமில் தேவனை துதிக்க முடியும், பெத்லகேமில் அது ஒரு தேவனுடைய பிரசனம் நிறைந்த ஒரு இடம். ஆனால் மோபாப் அது ஒரு விக்கிரகத்தினுடைய ஆவியினுடைய கோட்டை என்று சொல்லலாம். இப்ப இவர்கள் மோபாப் தேசத்துல போய் வாசம் பண்ண தொடங்கின உடனே அந்த மோபாபியர்களுடைய கலாச்சாரம், இந்த கேமோஸினுடைய ஆவியினுடைய கிரியைகள் கொஞ்சம் கொஞ்சமாக இவர்களை பெத்லகேமுக்கு வரவிடாதபடிக்கு அங்கே சிறைப்படுத்தி வைத்ததை பார்க்க முடிகிறது. இந்த மோபாப் தேசத்துல நகோமியின் குடும்பம், இந்த எலிமலைக்கினுடைய குடும்பம் அநேக இழப்புகளை சந்தித்ததை நாம் பார்க்க முடிகிறது. அதுல சில இழப்புகளை நான் உங்களிடத்தில் கூறப்போகிறேன். முதல் இழப்பு என்ன அப்படின்னு சொன்னா, முதல் இழப்பு அவர்கள் கர்த்தருடைய உறவை இழந்தார்கள். ரூத் 1வது அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய கை அவர்களுக்கு விரோதமாக மாறினது. அப்போ கர்த்தருக்கு கூட சித்தம் இல்லை, கர்த்தருக்கு கூட விருப்பம் இல்லை. இவர்கள் பெத்லகேமில் இருந்து இவர்கள் மோபாவுக்கு போய் அங்கே வாசம் பண்ணுகிறது கர்த்தருக்கு கூட விருப்பம் இல்லை. இவர்கள் பெத்லகேமில் இருக்கும் பொழுது மிகுந்த ஆஸ்திகள் இருந்தது, வருகிற ஏழை மக்களுக்கு அந்த நன்மை செய்திருக்கலாம். ஆனால் அவைகளை எல்லாம் விட்டுட்டு இவர்கள் மோபாப் தேசத்துல போய் இந்த எலிமலைக்கு வாசம் பண்ணுறத கர்த்தருக்கு கூட எந்த விதமான ஒரு விருப்பமும் இல்லை. அப்ப ஒன்று, கர்த்தருடைய உறவை அவர்கள் இழந்தார்கள். பெத்லகேமை விட்டு மோவாப் தேசத்துக்கு சென்று அவர்கள் அங்கே வாசம் பண்ண ஆரம்பித்த உடனே அவர்கள் இழந்து போன இழப்புகள்ல ஒன்று, கர்த்தருடைய உறவை இழந்து போனார்கள். இரண்டாவது இழப்பு மரணங்கள். ரூத் 1வது அதிகாரம் 3-5 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே நகோமியினுடைய கணவர் எலிமலைக்கு இறந்து விடுகிறதை பார்க்க முடிகிறது. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக எலிமலைக்கினுடைய மகன்கள் 2 பேர் இருக்கிறாங்க, மக்லோன், கிலியோன். மக்லோன் என்றால் வியாதி என்று அர்த்தம், கிலியோன் என்றால் பலவீனன் என்று அர்த்தம். ஒரு வேத பண்டிதர் இவ்வாறாக சொல்றாரு, இந்த மக்லோன் வியாதி, கிலியோன் பலவீனன், அதாவது அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில காணப்பட்ட அந்த குறைபாடுகளை பிரதிபலிக்கிறதாக காணப்படுகிறது என்று அவர் குறிப்பிடுகிறார். அவன் கவனிங்க, 3 மரணங்கள். நகோமி அவளுடைய கணவனார் எலிமலைக்கை இழந்து போனாள். 2 குமாரர்கள் மக்லோன், கிலியோனை அவள் இழந்து போனாள். அப்போ மரணம், 2வது இழப்பு மரணம். மூன்றாவது இழப்பு என்ன அப்படின்னு சொன்னா, நகோமி தன் நிறைவை எல்லாம் இழந்து போனாள். நகோமி என்று சொன்னால் மை டிலைட் என்று அர்த்தம், அதாவது இன்பமானவள், இனிமையானவள், மதுரமானவள். அப்படிதான் அந்த நகோமியினுடைய பெயருடைய அர்த்தம். அவள் இங்கேன்னு போகும் பொழுது, பெத்லகேமிலிருந்து போகும் பொழுது நிறைவுள்ளவளாய் போனாள். ஆனால் அவள் பெத்லகேமிலிருந்து போய் மோபாப் தேசத்துல சஞ்சரிக்க ஆரம்பிக்கும் பொழுது தன்னுடைய நிறைவெல்லாம் அவள் இழந்து போனாள். அந்த தேவனுடைய அந்த மகிமை, அந்த தேவனுடைய உறவு, அந்த தேவனுடைய அந்த பிரசனம்
நான் மாறாள் அப்படின்னு சொன்னா அந்த 1வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுது, கசப்பாக மாறினாள். கவனிங்க, நிறைவுள்ளவளாய் போனாள். 1:20 சொல்லுது கசப்பாக மாறினாள். இரண்டாவதாக தனித்தவளானாள். பாருங்க, தனித்தவளானாள். 1வது அதிகாரம் 5வது வசனம். 1வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுது வெறுமையானவள் ஆனாள். அப்போ நிறைவெல்லாம் இழந்தாள், கசப்பாக மாறினாள், தனித்தவளானாள், வெறுமையானவள் ஆனாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது நகோமி ஒரு செய்தியை கேள்விப்படுகிறார். என்ன செய்தின்னு சொன்னா 1வது அதிகாரம் 6வது வசனம், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு, ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார், ஆகாரம் அருளினார் என்று கேள்விப்பட்ட உடனே தன்னுடைய மருமகளோடு கூட 2 பேரோடு கூட அவள் திருப்பி வருகிறதை பார்க்க முடிகிறது. வார வழியில ஒர்பாள் என்கிறதான ஒரு மருமகள் அவளை விட்டு மோவாப் தேசத்துக்கு போய்விட்டாள். ஆனால் ரூத் என்கிறதான மருமகள் அவள் நகோமியை விட்டு பிரிந்து போகவில்லை. ரூத் என்கிறதான அந்த பெயருடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா ஸ்நேகம், சிநேகிதி. அதாவது ரூத்து நகோமின் மேல அந்த அளவுக்கு சிநேகம் உள்ளவளாக, அன்புள்ளவளாக இருந்தாள் என்று அவளுடைய பெயரின் அர்த்தத்தை வைத்து புரிந்து கொள்ள முடிகிறது. இப்ப பாருங்க, இந்த ரூத்தினுடைய வாழ்க்கையை நாம் படிக்கும் பொழுது, ஒன்று, ரூத்து யெகோவா தேவனை தன் கடவுளாக ஏற்றுக்கொண்டாள். மோவாப் தேசத்தினுடைய கடவுளுடைய பேரு கேமோஸ். அவர்கள் விக்கிரகத்தை வணங்கி கொண்டு வந்தார்கள். ஆனால் இந்த ரூத்து யெகோவா தேவன் தான் தன்னுடைய தேவன் என்று சொல்லி தன்னுடைய விக்கிரகத்தை விட்டு, கேமோஸை விட்டு தேவனை மட்டும் வணங்குகிற, சேவிக்கிற பெண்ணாக மாறுகிறதை பார்க்க முடிகிறது. ரூத் 1வது அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ரூத் தன்னுடைய தேவர்களிடத்துக்கு திரும்பி போகவில்லை, யெகோவா தேவனை தன்னுடைய தேவனாய் ஏற்றுக்கொண்டாள் என்பதை பார்க்க முடிகிறது. ரூத்து, அதாவது என்ன புரிந்து கொள்ள முடிகிறது அப்படின்னு சொன்னா, ரூத்து மோபாவிய தேவனாகிய கேமோஸை விட்டுவிட்டு வந்தாள், யெகோவா தேவனை பின்பற்றி வந்தாள் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. கேமோஸ் என்று சொன்னால் ஃபயர் காட் என்று சொல்லுவார்கள், அதாவது நெருப்பு கடவுள். இப்போ மோபாப் தேசத்திலிருந்து ரூத் பெத்லெஹேமை நோக்கி வருகிறார். நிச்சயமாகவே நான் நினைக்கிறேன், நிறைய மோபாப் தேசத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாம் கூடி அவளை நிந்தித்திருப்பார்கள், அவளை பழி தூற்றியிருப்பார்கள். ஆனால் அவைகளெல்லாம் சகித்து கொண்டு இந்த ரூத்து யெகோவா தேவனை தேடி பெத்லெஹேமுக்கு வருகிறதை பார்க்க முடிகிறது. அப்ப ரூத்தினுடைய அந்த குணாதிசயங்கள் ஒன்று, தன்னுடைய விக்கிரகத்தை விட்டு விலகி யெகோவா தேவனை நம்பி பின்பற்றி வந்தாள். இரண்டாவதாக, ரூத்து தன் மாமியாரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். 3வது அதிகாரம் 5வது வசனத்திலே பார்க்க முடிகிறது. தன்னுடைய மாமியாருக்காக, நகோமிக்காக கடினமாய் உழைக்கிறதை பார்க்க முடிகிறது. ரூத் 2வது அதிகாரம் 2வது வசனம், ரூத் 2வது அதிகாரம் 17-18 வரை உள்ள வசனங்கள், ரூத் 2வது அதிகாரம் 23வது வசனம். இந்த வசனங்கள் எல்லாம் படிக்கும் பொழுது தன்னுடைய மாமியாருக்காக, நகோமிக்காக அவள் கடின உழைப்பை செய்து தன்னுடைய மாமியாரோடு கூட ஒற்றுமையாய் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. இந்த காலகட்டத்தில் மருமகளுக்குள்ள, மாமியார்களுக்குள்ள ஒற்றுமையை அதிகமாக பார்க்க முடியவில்லை. சண்டை, சலசலப்பு, இப்படிப்பட்ட பகை, பழிவாங்குத, இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த நாட்களில் நிறைந்திருக்கிறது. ஆனால் ரூத்து தன்னுடைய மாமியாரை அதிகமாக நேசித்ததை பார்க்க முடிகிறது. அதனால தேவன்
ரூத்தை ஆசீர்வதித்ததை பார்க்க முடிகிறது. ரூத் 2வது அதிகாரம் 12வது வசனத்துல அங்க சொல்லப்பட்டிருக்கு, ரூத்து தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்தாள். பாருங்க, இனி கேமோஸ்லாம் எனக்கு வேண்டாம், அந்த மோபாவி அந்த கலாச்சாரம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி யெகோவா தேவனுடைய அந்த செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்ததை பார்க்க முடிகிறது. அதனால ஆண்டவர் எப்படியெல்லாம் இந்த ரூத்தை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி பார்க்கலாம். ஒன்று, தேவன் ரூத்துக்காகவே ஒரு சுதந்திரவாளியை வைத்திருந்தார் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. அவருடைய பெயர் போவாஸ். ரூத் 2வது அதிகாரம் 19-20 வசனங்கள். போவாஸ் என்றால் இன் ஹிம் இஸ் ஸ்ட்ரென்த் என்று அர்த்தம், அதாவது அவருக்குள் என் பலன் என்று அர்த்தம். இந்த போவாசனுடைய குணாதிசயங்களை குறித்து இந்த புத்தகத்தில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, ரூத்து அந்நிய தேசத்தாளாய் இருந்தும் போவாஸ் அவளை விசாரிக்கிறவனாக இருந்தான். ரூத் 2வது அதிகாரம் 10வது வசனம். 2வது, போவாஸ் ஆறுதல் அளிப்பவர், அவளுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடியவனாக இருந்தான். ரூத் 2வது அதிகாரம் 13வது வசனம். 3வதாக, போவாஸ் பாதுகாப்பு அளிப்பவர், அவளுக்கு உரிய பாதுகாப்பை அளித்ததை பார்க்க முடிகிறது. ரூத் 2வது அதிகாரம் 9, 15, 16 வசனங்கள். போவாஸ் சுதந்திரவாளியாகிய தம்மை தேடி வந்த ரூத்துக்கு வாக்குறுதி அளிக்கிறதை பார்க்க முடிகிறது. பாருங்க, வாக்குறுதி, ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். ரூத் 3வது அதிகாரம் 12, 13 வசனங்கள் பார்க்க முடிகிறது. அதுக்கப்புறம் கடைசியாக போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணுகிறதை பார்க்க முடிகிறது. அதாவது ரூத்தை மீட்டு கொண்டார் என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால், போவாஸ் வேறொரு சுதந்திரவாளிகிட்ட போய் கேட்கிறாரு, இப்படி ரூத்துன்னு சொல்லிட்டு உனக்கு சுதந்திர முறையில் விவாகம் பண்ணக்கூடிய ஒரு பெண்மணி இருக்கிறாள், அவளை நீ விவாகம் பண்ணுகிறாயா என்று கேட்கும் பொழுது அந்த சுதந்திரவாளி நிராகரித்தான். ஆனால் போவாஸ் அந்த ரூத்தை அலட்சியம் பண்ணாமல், கீழ்த்தரமாக கருதாமல் அவளை மீட்டு கொண்டார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படி தேவன் இந்த ரூத்தை ஆசீர்வதித்து போவாசுக்கும் ரூத்துக்கும் தேவன் கொடுத்த மகனுடைய பெயர் தான் ஓபேத். ஓபேத் என்று சொன்னால் சர்வன்ட் ஆஃப் காட், தேவனுடைய ஊழியக்காரன். 2வது அர்த்தம் வொர்ஷிப்பர், ஆராதிக்கிறவன் என்று அர்த்தம். இந்த ரூத்தை ஆண்டவர் தொடர்ந்து நினைவு கூர்ந்து என்ன செய்தார் தெரியுமா? புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாற்றில் அவளுடைய பெயரையும் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்க முடிகிறது. மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 5வது வசனத்திலே பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வம்ச வரலாற்றிலேயே ஒரு மோபாப் தேசத்தினுடைய பெண்மணியாகிய ரூத்தினுடைய பெயரை அவர் எழுதி வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, இந்த ரூத்தினுடைய புத்தகத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பெத்லகேம், அதாவது எலிமலைக்கு அப்பத்தின் வீட்டிலிருந்து, தேவ சமூகத்திலிருந்து, தேவ பிரசனத்திலிருந்து மோபாப் தேசத்தை நோக்கி, கேமோஸை நோக்கி, விக்கிரக ஆராதனைக்காரர்களை நோக்கி அவன் ஓடி போனான். அந்த இடத்திலே அவன் தேவ ஆசீர்வாதத்தை இழந்து, தேவ பிரசனத்தை இழந்து, தேவனுடைய அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி இழந்து அவன் அந்த இடத்திலேயே மடிந்து போனான். அவனுடைய மகன்கள் 2 பேரும் மடிந்து போனார்கள். ஆனால் ரூத் மோவாப் தேசத்தில் உள்ளவள், ஒரு காலத்தில் அவளும் அறியாமல் அந்த கேமோஸ் என்கிறதான அந்த விக்கிரகத்தை வழிபட்டு கொண்டிருந்திருப்பாள். ஆனால் எப்பொழுது யெகோவா தேவனை அவள் அறிந்து கொண்டாளோ, யெகோவா தேவனுக்காக அவள் தன்னுடைய ஜீவனை கூட ஒரு துச்சமாய் மதிக்காமல் தேவனை பின்பற்றி அவள் பெத்லகேமுக்கு வந்தாள். அதாவது அப்பத்தின் வீட்டுக்குள் வந்தாள், தேவ பிரசனத்துக்குள் வந்தாள். அந்த ரூத்தை கர்த்தர் அபரிதமாக ஆசீர்வதிப்பதை இந்த ரூத் என்கிறதான இந்த புத்தகத்தின் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது.